பயணத்திற்கான திட்டங்கள் மட்டுமே பல நாட்கள் பரிசீலனையில் இருக்கும் வீட்டின் பெரியவர்களிடம். அங்கொன்றுமில்லை, மண்ணும் மழையும் தான், இங்கே ஒன்றுமில்லை, நீரும் குளிரும் தான் என தட்டி கழிப்பார்கள் பெரியோர்கள். மலை பிரதேசங்களில் குளிர் அதிகம், நீர்ப்பகுதிகளில் கூட்டம் அதிகம், கோவில் தரிசனத்தில் காத்திருப்ப முடியாது என இடத்தை தேர்வு செய்ய மட்டுமே இறுதி வரை ஆலோசிப்போம். மிகச் சௌரியமான பயணமாக இருக்காது. இருவர் தோள்களுக்கிடையில் உரசல் இருக்கும். மடியில் மகன் இருப்பான். மூட்டுக்கள் முட்டிக்கொண்டு முன்னேற பார்க்கும். கட்டுச்சோறும் நீரும் கட்டப்பட்டிருக்கும். மொத்தத்தில் மூவருக்கான இடத்தில் ஐவர் அமர்ந்திருப்போம். ஆனாலும் பயண குதூகலத்தில் நெரிசலே உணராது கதை பேசிச் செல்வோம். அவரவருக்கு பிடித்த பாடல்கள் அரை மணி நேரம் ஒளிபரப்பாகும் என அறிவிப்போம். அமர்ந்தவாறே ஆடலுடன் ஆரவாரமாய் பயணிப்போம். இரு மகிழுந்தில் பயணமெனில் முதியவர்கள் தனியாக ஒன்றில், இளந்தளிர்கள் தனியாக ஒன்றில் என இரகசிய திட்டம் வகுப்போம். திட்டம் தீட்டப்பட்டதோ தொலைதூர பிரதேசங்களுக்காக இருக்கும். சென்றதோ சில 100 மைல்களுக்குள் தான் இருக்கும். குற்றால நீர்வீழ்ச்சி, குண்டாறு அணை, சதுரகிரி மலை, திருவண்ணாமலை, ராமேஸ்வர ஆலய தரிசனம், கொடைக்கானல் மலைப்பயணம், கன்னியாகுமரி கடல், கேரளத்தின் சில அருவிகள், கர்நாடகத்தின் மைசூர் பேலஸ் வரை தான் கண்டிருக்கிறோம். பட்ஜெட் பற்றாக்குறையால் அந்தமான் சென்று கடல் காணவில்லை எனினும் திருச்செந்தூர் அலையில் வருடம் ஒரு முறை அகப்பட்டு விடுவோம். பயணம் முடிந்து திரும்புகையில் அந்நாளில் பார்வையிட்ட இடத்தை விட ஒற்றுமையாய் உறவுகளுடன் பயணப்பட்ட அனுபவமே அழகாய் தெரியும். நீங்கள் குடும்பத்துடன் சென்ற அனுபவத்தை கமெண்டில் பகிரவும்.